ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. நான் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பண்ணலாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க எப்பன்னு சொல்லுங்க, பூமி பூஜை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓ, காசே எல்லாமே இந்த நம்பிக்கையை கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலா வீடு கட்டி, ஆமா, பட்ஜெட்டா நம்ம வீடு கட்டி தரோம். 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இது. இது 600 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்டேவா? ஆமா. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய வீடு மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஞ்சம் பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 ஃப்ளோர், கார் பார்க்கிங் இருக்கு, பைக் பார்க்கிங் இருக்கு. சோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரியே ஒரு வீடு. உங்களுக்கு சம்ப இங்க வச்சிருக்கோம் அண்ட் EB செட்டப் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். சோ இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா டீ கோட்ல பண்ணிருக்கோம். எல்லாமே பிராஸ் கோட்டிங் இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பேஷியஸான ஹால், காம்பாக்டான ஸ்பேஷியஸான ஹால். இது பாத்தீங்கன்னா வாஷ் பேசின். சோ இது வந்து ஒரு காம்பாக்டான கிச்சன். சோ இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல் ஷேப்ல போட்டுருக்கோம் சார். ஒண்ணுமே தெரியல வீட பத்தி எப்படி கட்டணும். இவங்க எல்லாமே வந்து லோ பட்ஜெட்ல ஒரு வீடை கட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வேணும்ங்கறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை பூர்த்தி பண்றது தான் எங்களோட மெயினான வேலை. சோ இதுல எதுவுமே வழுக்காது. அந்த ஹேண்ட் ரைல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கு. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து இந்த லாஸ்ட்ல வச்சிருக்கோம். சோ செப்பரேட்டா நீங்க டிப்பர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கான டிப்பர் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம், அங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். சோ 2 வேஸ் தான் எல்லா இடத்துலயுமே மாட்டிருக்கும். ஹேர்வேர் ஃபிட்டிங்ஸ், இதுலயும் ஷவர் கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன், ஷெல்ஃப், ஹீட்டருக்கான வாட்டர் ப்ரொவிஷன்ஸ், இதுக்கு தேவையான EB, போர், பில்டிங் பிளான் அப்ரூவல். சோ கவர்மெண்ட் ஓரியன்டடா இருக்கு அப்ரூவல். இதுக்கெல்லாம் நீங்க போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இங்க ஒரு விண்டோ இருக்கு. சோ இந்த வீட்ல எல்லா பெட்ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கும். இது வந்து ஒரு பால்கனி, ஒரு குட்டி பால்கனி. செகண்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா டோர் வந்து ஸ்பெஷல் மர்மெயின் டோர் அண்ட் பிராஸ் கோட்டிங் ஃபிட்டிங்ஸ் கொடுத்திருக்கோம். எல்லா வசதிகளும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய டியூப்ளெக்ஸ் வீட்லயோ இருக்கிற வசதிகள் எல்லாமே இதுல பண்ணி கொடுத்துருக்கு. நம்மளோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25 lakhs வந்து பண்ணிருக்கோம். நம்ம 5 crores வரைக்கும் வந்து டீல் ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன சார்? நம்ம 2.2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 2200 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம பின்னாடி பாத்துட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான வீட்டோட ஓனர் வந்து இவங்க தான். ஐ சார், வணக்கம் சார். எப்படி வந்து உங்களுக்கு இப்ப ஃபீலிங்கா இருக்கு இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நாங்க யூடியூப்ல தான் பார்த்தோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி பத்தி உங்களுக்கு யூடியூப்ல தான் தெரியும். பார்த்தோம். அப்ப ஜான் சார் பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாரு, ஒரு இடம் இருக்கா காமிங்க, அதுல உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு EB-யா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த அப்ரோடு எதுவா இருந்தாலும் வந்து நாங்க வந்து பண்ணி தரோம். நாங்க உங்களுக்கு எந்த நாலேஜ் இல்லைனாலும் நாங்க அது பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, சரி அவங்க பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சரி, நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து பேரிவேர் போட்டிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக கட்டுற மாதிரி பிரிக்லேயே ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு சரி அவர் கால் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி நான் ஒரு இடம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, வந்து பாருங்கன்னு சும்மா தான் கேட்டேன். நான் ஒரு ஐடியாவை கேட்கலாம் போயிட்டா என்கிட்ட காசே கிடையாது. ஓகே, ஒரு 5 காசு கூட கிடையாது என்கிட்ட இப்போதைக்கு. சரி, ஜஸ்ட் கேட்கலாம், ஒரு ஐடியாக்காக தான் கேட்டேன். ஓகே, அவர் வந்தோடனே பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, கையில் காசு கிடையாது, ஜஸ்ட் உங்களை கேட்குறேன் எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்ன பண்ணலாமா, எவ்வளோ ஆகுன்றது தான் கேட்கலாம். ஓகே ஓகே, நான் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பண்ணலாம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க எப்பன்னு சொல்லுங்க, பூமி பூஜை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஓ, காசே எல்லாமே இந்த நம்பிக்கையை கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. பாசிட்டிவா பேசுனாங்க. ஓகே, பாசிட்டிவா பேசுனாங்க, கிடைக்கும் சார், அமையும், நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பா பண்ணுங்கன்ற மாதிரி. அதனால அதுல இருந்து நாங்க என்ன பண்ணோம், சரி யோசிச்சுட்டு சரி பண்ணலான்றதுனால அதுக்கப்புறம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்சம் சரி, நாங்க ஒரு சிங்கிள் ஃப்ளோர் தான் கட்டிட்டு வரதா பிளான். சரி, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு மறுபடியும் நம்ம பண்ணணும்னா பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணும்போது சரி ஃபுல்லாவே பண்ணிடலாம்ன்றது. ஓகே, 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இது. இது 600 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்டேவா? ஆமா. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய வீடு மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஜான் சார் ரொம்ப சோ சின்ன இடத்த பாத்தீங்கன்னா நல்லா பெருசா பாக்குறதுக்கு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், நான் ரொம்ப பெரிய வீடு மாதிரி வந்து தெரியுது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து ஸ்பெஷாலிட்டி. சொன்ன டைம்ல கட்டி கொடுத்துட்டாங்களா? கண்டிப்பா அவங்க வந்து சொன்ன டைம்ல கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா நாங்க என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தா கூட அதை பேசுவோம், கால் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. மேகலா மேடம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஓகே ஓகே, எப்போனாலும் கால் பண்ணுவோம், சண்டே டைம்னாலும் அவங்க அட்டெண்ட் பண்ணி கொஞ்சம் ஓகே சப்போர்ட். உங்களுக்கு பட்ஜெட்லாம் இங்க பெஸ்டா இருக்கு. ஓகே, மத்த இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா இவங்க நல்லா. வெளியே நீங்க கேட்டது அதிகமா, வெளியே அதிகமாகவும் இருக்கும், பட் இந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணி தருவாங்களான்றது தெரியல. பட் இவங்க ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நன்றி. சும்மா ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. எனக்கு எவ்வளோ சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கடைசியா இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ கைஸ், வணக்கம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டில இருந்து ஜான் ப்ரோ இருக்காரு. ஐ ப்ரோ, வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க, இது எத்தனாவது வீடு இப்ப நீங்க ஹேண்ட் ஓவர் பண்றது? ஏன்னா வாரம் ஒரு வீடு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடை பத்தி சொல்லுங்க. சோ இந்த வீடு வந்து அந்த நம்ம கம்பெனி பத்தி புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்காக சொல்லிருங்க. சோ நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நம்ம வந்து டி நகர்ல ஆபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்மளது வந்து ஒரு ISO அண்ட் GST சர்டிஃபைட் கம்பெனி. சோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிளையண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலா வீடு கட்டி, ஆமா, பட்ஜெட்டா நம்ம வீடு கட்டி தரோம். சோ கைஸ், இவங்கள பத்தி மேற்கொண்டு நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்
வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். வீக்லி பாத்தீங்கன்னா புதுசா கஸ்டமர்ஸ்க்கு வீடு வந்து சென்னைக்குள்ள கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஞ்சம்பாக்கம், சென்னை ஈஞ்சம்பாக்கம் பக்கத்துல இருக்கு. இது லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் தான். பட் வந்து கன்செஷன் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம் ஓவராலா. ஆக்சுவலி வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா லேண்டே அதிகமா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இந்த வீடு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட பிளாட் இருக்கு, ரெண்டல் வரணும், பட் எல்லாமே சேர்த்து வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்க நம்மள அப்ரோச் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிராயிங் கொடுப்போம். ஆக்சுவலா நீங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். சார் இந்த கிளைண்ட் வந்து அவங்களோட இது ரிவ்யூ கொடுக்கும்போது என்கிட்ட காசே இல்ல ஆனா வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. எப்படி காசு இல்லாத போது வீடு கட்ட ஸ்டார்ட் இல்ல? அதாவது நம்ம வந்து கொடுக்குற அவங்க வந்து ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கிறாங்க. நம்ம கொடுக்குற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஓகே, வீடு கட்டும் போது எல்லாருமே பணம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்றது கிடையாது. இவ்வளவு பிளான் பண்ணிட்டு பண்றதை விட பிளான் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் சொன்னேன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அவங்களுக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரொம்ப பிரஷர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. அவங்களுக்கு அதாவது அமைஞ்சிரும். அப்படி அமையலன்னா கூட அவங்களால லோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம் லோன் அரேஞ்ச் பண்ணி எல்லா விதமான லோனும் அரேஞ்ச் பண்ணி. ஓகே சார், வீட காட்டுறீங்களா ஃபுல்லா? எஸ், தாராளமா வந்து பாருங்க. சோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கார் பார்க்கிங் சேர்த்து நம்ம வீடு கட்டி கொடுக்க முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு வீடு எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார் ஏறதுக்கு ரேம்போட ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பு இதெல்லாமே இங்க கொண்டு வந்துட்டோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கார் வாஷ் பண்றதுக்கு ஒரு பைப் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல காரை வாஷ் பண்றதுக்கு பைப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க லைட் கொடுத்துருக்கோம், ஃபேனுக்கான ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா. ஸோ ஒரு பக்காவான ஒரு காம்பாக்டான கார் நிப்பாட்டுறதுக்கு உண்டான பக்கா ஸ்பேஸ் இதுல பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 ஃப்ளோரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்பாக்டாக நம்ம இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பை இங்கே வச்சிருக்கோம். சம்பை வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கோம். அண்ட் இபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான மீட்டர் அண்ட் எவ்ரி திங் அந்த இங்கே செட்டப் எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அண்ட் மோட்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கீழே வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே காம்பாக்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இன்வெர்டர் வந்து 3 வீட்டுக்குமே இன்வெர்டர் வந்து இங்கே வைக்கிற மாதிரி ஃபுல்லாக ப்ரொவிஷன் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீட்டோட சேஃப்டி கிரில். ஸோ இது வந்து ஃபோல்டிங் கிரில் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோல்டிங்ல கொடுத்துருக்கோம். இன்னும் பெயிண்ட் பண்ணல. நம்ம ஒரு 99.9% தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5% இருக்கு, சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. ஸோ இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா டீ கோட்ல பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம எல்லா சைட்லயுமே வர மாதிரி எந்த வீட்டுக்குமே எந்த குறையுமே வைக்கிறது இல்லை. ஸோ இந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் கோட்டில டோர் ஐ வச்சிருக்கோம், டோர் ஸ்டாப்பர் வச்சிருக்கோம், அண்ட் வந்து டோர் லாக்கர் அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் கோட்டில பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ். சோ இதுல எதுவுமே வழுக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரெயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்கு. அப் டு ரூஃப் வரைக்குமே இந்த ஹேண்ட் ரெயில் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் மெயினாக வந்து இந்த பால்கனி தான் மெயினான விஷயம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டோம். ஸோ அதுக்கான சுவிட்ச் ப்ரொவிஷன் இதெல்லாம் இருக்கு. இங்கே ஒரு ஸ்லாப்ல வந்து கொடுத்துருக்கோம் ஏதாவது திங்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்காக. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ சேஃப்டி கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டைப்ல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம், உள்ள இருந்து பார்த்துக்கலாம். இந்த சேஃப்டி கிரில்லும் இருக்கும். ஸோ வந்து யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டோர் ஐ எல்லாமே கிராஸ் கோட்டிங் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஷியஸான ஹால், காம்பாக்டான ஸ்பேஷியஸான ஹால், ஹாலில் எதுவுமே இல்லாமல் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டிவி ப்ரொவிஷன், டிவிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே ஹோல் எல்லாமே உண்டாச்சு டிவி. ஸோ அவங்க வந்து உட்வொர்க் நாளைக்கு எது பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வர மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ்க்கான லைட்டு, ஏசி பாயிண்ட், இது எல்லாமே வந்து ஃபுல் சுவிட்சஸ், இது இல்லை அது இல்லை அப்படின்லாம் இருக்காது. ஸோ அதில் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் ஏரியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒட்டி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வாஷ் பண்ணுறது அடுத்து தெரிவிக்கிறது போடுறது அந்த மாதிரி இருக்காது அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து ஒரு காம்பாக்டான கிச்சன். ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல் ஷேப்பில் போட்டுருக்கோம். சார் எல் ஷேப்பில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிசைனாக போட்டுருக்கோம், நார்மலாக போடாமல். இந்த வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக போட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே பேரிவேர் அண்ட் வந்து ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா வீட்டுக்குமே. அண்ட் வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிருக்கோம். ஏன்னா அழுக்கு படியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப் டு ரூஃப் லெவல் இருக்கும். அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம், ஸ்லைடிங் டைப்ல கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை எதுவுமே இல்லைன்னு இருக்காது ஒரு வீட்டுக்குள்ள வாட்டர் பியூரிஃபைக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட், இந்த லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க வந்து ஃபுல்லா ஷெல்ஃப். ஸோ ஒரு கிச்சன்ல வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு இருக்காது, ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி காம்பாக்டான இது ஒரு கிச்சன்.
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர். ஸோ ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு சேஃப்டிக்கு உண்டான லாக். சின்னது போடாம நல்ல பெரிய சைஸ்ல திக்னஸ் சைஸ்ல நம்ம எந்த காம்ப்ரமைஸுமே பண்றது இல்லை குவாலிட்டியில். ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ண உடனே இது ஒரு காமன் டாய்லெட். இது வந்து ஆக்சுவலா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம பண்ற டிசைன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட். ஸோ காமன் டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட் இது எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ். இதுலயும் ஷவர் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன், ஷெல்ஃப், ஸோ அண்ட் வந்து ஹீட்டருக்கான ப்ரொவிஷன், ஸோ ஹீட்டருக்கான வாட்டர் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுல எல்லாமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னதான் நீங்க வந்து தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த அழுக்கு பிடிக்கிறது, இந்த உங்களுக்கு டோர் வளையிறது, குளிர்ல டோர் வளையிறது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்போ எல்லா வீட்டுக்குமே இந்த மாதிரி தான் பண்றோம். இந்த லாக் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன விஷயம் தான். நமக்கு பாத்ரூமில் போயிட்டு வந்து இதை லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். சின்ன விஷயங்கள் தான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே ஆகாத மாதிரி இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இந்த வீட்டில் எல்லா பெட்ரூம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கும். இது வந்து ஒரு பால்கனி, ஒரு குட்டி பால்கனி. இந்த குட்டி பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஸ்டாப் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஈவினிங் டைம்ல நீங்க வந்து நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த என்டையர் ஏரியாவுமே தெரியும். ஆக்சுவலா இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி ஆக்சுவலா பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2x4. ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து கேஏஜி டைல்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்றோம். ஸோ ஒயர்ஸ் ஆகட்டும், சுவிச்சஸ் ஆகட்டும், அண்ட் வந்து ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பிராண்டட்ல தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஸ்பெஷல் மெர்மெயின் டோர் அண்ட் கிராஸ் கோட்டிங் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து விண்டோ இருக்கு வித் வந்து சேஃப்டி கிரில்லோட. சேஃப்டி கிரில்ல வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ஜாஸ்தியான கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏசி ஃபிட் பண்றதுக்கு நீங்க செப்பரேட்டா எதுவும் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசி மாட்டுறதுக்கான போல், அதுக்கான சுவிட்ச், செப்பரேட்டா நீங்க டிப்பர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கான டிப்பர் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். டூ சைடு ரெண்டு படுத்துக்கிட்டே வந்து இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம், அங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ 2-வே ஜஸ்ட் தான் எல்லா இடத்துலையுமே மாட்டிருக்கும். அண்ட் வந்து இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் வைக்கிறதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற மாதிரி ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் லாஃப்ட் எல்லா ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 feet தான் நம்ம வந்து ரூஃப் வந்து பண்ணி. வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை எப்படி சார் உங்களால் வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி காட்ட முடியுது? ஏதாவது வந்து ஆப்டிக்கல் இல்யூஷன் பண்றீங்களா, மேஜிக் ட்ரிக் ஏதாவது பண்றீங்களா? காட்ட முடியுதுன்னு கிடையாது, நீங்க லைவா பாக்குறீங்க. ஸோ லைவா இந்த பில்டிங் கட்டி வந்திருக்கு. ஸோ ஒரு 10 months ப்ராஜெக்ட் இது. 600 ஸ்கொயர் ஃபீட்ல 3 ஃப்ளோருக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ வீடு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கும், அவங்களுக்கு எப்படி கட்டணும்னு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ இந்த கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரே வந்து 15,000 ரெண்ட் போகும். ஓகே, ஒரு ஃப்ளோர்ல இருக்க வீடு டபுள் பெட்ரூம் வீடு எல்லாமே. இது 3 ஃப்ளோரா? 3 ஃப்ளோர் இது. மூணுமே டபுள் பெட்ரூம் வீடு. டபுள் பெட்ரூம்ல எல்லாமே இருக்கும். பால்கனி இருக்கும், இங்க பெட்ரூம் பால்கனி இருக்கும், அப்புறம் வெளியில வர பால்கனி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கிச்சன்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி கிச்சன் இருக்கும். கிச்சன்லயும் வந்து பாத்தீங்கன்னா டோர் இருக்கும், விண்டோ இருக்கும். அண்ட் வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. வெறும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய டியூப்ளெக்ஸ் வீட்லயோ இருக்கிற வசதிகள் எல்லாமே இதுல பண்ணி கொடுத்துருக்கு. கண்டிப்பா பால்கனி இருக்கு, ஸ்டேர் கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு வீட்ல. ஒரு வீட்டுக்கு தேவையான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்லயே வந்து இந்த வீடு உங்களுக்கு அல்ட்ராடெக்கா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி ஒரு ஸ்ட்ரீட்ல போய் ஒரு வீடு பண்ணுது அப்படின்னா அந்த வீடு வந்து அந்த ஸ்ட்ரீட்லயே வந்து செப்பரேட்டா தெரியும். ஸோ அந்த வீடை வந்து நம்ம அப்படிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு மாதிரி நினைச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடு வந்து சூப்பரா வரும். ஓகே ப்ரோ, இப்போ நம்மகிட்ட வந்து வெறும் இடம் மட்டும் தான் இருக்கு, வீடு எப்படி கட்டுறது எதுவுமே தெரியல, காசு இல்லை, லோன் இல்லை அப்படின்னா உங்களை அப்ரோச் பண்ணா? எஸ், கண்டிப்பா. லேண்ட் இருக்கு, எனக்கு வீடு கட்டுற ஐடியாவே எனக்கு ஒண்ணுமே தெரியல, வீடை பத்தி எப்படி கட்டணும் அப்படின்னு பயமா இருக்கு, யார்ட்டையாவது கொடுத்தா ஏமாந்துருவோமா, இப்படி மெயினா வந்து நிறைய பேருக்கு நீங்க யார்ட்டையாவது கொடுத்தா ஏமாந்துருவோமா அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறேன். நீங்க என்னோட கிளைண்ட் சொன்ன இதை கேட்டீங்க. அதாவது இவங்க எல்லாமே வந்து லோ பட்ஜெட்ல ஒரு வீடை கட்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லோ பட்ஜெட்ல பண்ணணுங்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை பூர்த்தி பண்றது தான் எங்களோட மெயினான வேலை. உங்களுக்கு தேவையான இபி, போரு, பில்டிங் பிளான் அப்ரூவல், ஸோ கவர்மெண்ட் ஓரியன்டா இருக்க அப்ரூவல், இதுக்கெல்லாம் நீங்க போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அதுக்கு தான் பயப்படுறீங்க, இதை அப்ரோச் பண்ணணும், அதை அப்ரோச் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நீங்க டைரக்டா கட்டினா போதும், மிச்ச எல்லா வேலையுமே எங்க பர்சன்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே, நம்ம எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம்? நம்ம வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25 lakhsல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நம்மளோட மினிமம் 25 lakhs, ஏன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுனால மினிமம் 25 lakhs பட்ஜெட். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து வந்து அப் டு நம்ம 5 crores வரைக்கும் வந்து டீல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன சார்? நம்ம 2.2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 2200 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். டிபெண்ட் ஆன் ஏரியா, சில விஷயங்கள் மாறலாம், ஏரியா மாறலாம். பட் வந்து உங்களுக்கு நீங்க வந்து நிறைய அப்கிரேட் பண்ணிக்க நினைச்சீங்கன்னா அப் டு 25 வந்து 28 3000 அப்படி கூட இருக்கு. 2.2 ல இருந்து பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட். பேசிக்கான வீட்ல இருந்து லக்ஸரியான பங்களா வரைக்கும் வந்து கட்டி கொடுத்துருக்கோம். தாராளமா. எஸ். ஓகே. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சார் ஆச்சு? இந்த வீடு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 lakhs. ஓகே. கஸ்டமர் வந்து என்கிட்ட காசே இல்லாமல் வந்தேன், நீங்கள் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. லோன் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க? ஆமாம், அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹவுசிங் லோன் போகாமல் பர்சனல் லோன் ஆஃபர் பண்ணோம் அவருக்கு. ஸோ பர்சனல் லோன் அவருக்கு வந்து கட்டுற கேப்பபிள் இருந்தது. ஓகே. அவர் ஹவுசிங் லோன் போனால் கையில் இருக்க கொஞ்சம் சேவிங்ஸ், இப்போ தான் கோல்டு ரேட் ஏறிச்சு, கொஞ்சம் கோல்டு ஒரு லோன் வாங்கினாரு, பேலன்ஸ் கொஞ்சம் பர்சனல் லோன் போட்டாரு. ஓகே. ஸோ ஈஸியாக முடிஞ்சுது அவருக்கு. அது இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல கிளைண்ட்டுக்கு, ஸோ அதுதான் வந்து அவங்கள வந்து ஒரு வீடு கட்ட வைக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து முதல்ல வீடு அப்ரோச் கட்ட வராங்கன்னா நம்ம ஆஃபீஸ் கூப்பிட்டு முதல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ கவுன்சிலிங் கொடுத்து அவங்க ரெடியாக இருக்காங்களா எதுவுமே. ஸோ நம்மளும் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லணும், கட்டும்போது வந்து பார்த்துக்கலாம், நம்ம வந்து அதை வந்து அடுத்த ஸ்டேஜில் இது பண்ண நம்ம கொஞ்சம் காம்பேக்டாக வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நீங்களே பார்க்குறீங்க இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு வீடு கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். ஸோ அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால தான் பண்ண முடியுது. அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு நம்மகிட்ட கொடுத்தா இவங்க வந்து நம்ம கட்டி 100% கட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்கள் கம்பெனி மேலே வந்துருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறோம். இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு நீங்க கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க பண்ணியிருக்கிற பட்ஜெட் அண்ட் அந்த பீப்புள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட்டி கொடுத்துட்டு எல்லாமே அப்பரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க இது பண்றதோட நம்மள மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளும் வந்ததுனால ஸோ நமக்கு அந்த வழிகள் எல்லாமே தெரியும். ஆக்சுவலா ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு என்னென்ன சேவிங்ஸை வச்சு அவங்க வீடு கட்ட இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற பணத்துக்கு உண்மையா ப்ராப்பரா வீடு கட்டி கொடுக்கணும். ஸோ இது மட்டும் தான் எங்களோட. ஸோ கைஸ் ப்ரைஸிங்குமே வந்து இவங்ககிட்ட கம்மி அண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் செம்மையாக இருக்கும். எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கீ ஹேண்ட் ஓவர் ஆகுது. அண்ட் எல்லா மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் எல்லா பீப்புளுமே இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து லேண்டு மட்டும் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன். ஆமாம், நம்ம வந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சைட் விசிட் அண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன், ஃப்ரீ கொட்டேஷன் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் சார்? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட அவங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி ஒரு ரிவ்யூ பாருங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக கட்டி கொடுத்துருக்காங்களா. இப்போ எப்படின்னா நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதாவது ரொட்டேஷனில் விட்டுட்டு கட்டி கொடுக்காம ஓடி போயிறாங்க. அந்த மாதிரி பாதியில் நிற்கிற நிறைய வீடு எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இது நம்ம ப்ராப்பராக பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா வந்து ஒரு 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 100 ரூபாய் 200 ரூபாய் பேரம் பேசிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பில்டர்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல், ஏன்னா நாங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து காஸ்ட் எக்ஸ்ட்ரா கேட்கறதில்ல. இன்கேஸ் ஏதாவது சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வேணா அவங்க அதுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் பே பண்ணுவாங்களே தவிர கன்செஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்களா அதுலேருந்து மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம பெரிய அந்த எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு வாங்குறது அவங்க பட்ஜெட் ஏன்னா பண்ணுறதே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு காசு கேட்டால் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே நாங்கள் வந்து பண்ணி முடிச்சோம். ஓகே. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக. அதாவது நம்ம வந்து எல்லா சேனலுமே பண்ணுறது கிடையாது. நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லக்கி மேனில் தான் நம்ம வீடியோ போடுறோம். ஏன் அப்படின்னா லக்கி மேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக நம்ம வீடியோ போடுறோம். மற்ற எந்த சேனலுமே போடாத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கட்டிட்டு இருக்க வீடு எல்லாமே வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து எல்லாமே ஹைலைட் பண்ணி இது வந்து ஒரு பிஸ்னஸாக காட்டாமல் இதை வந்து நாங்கள் கட்டின வீடை வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து நாங்கள் லக்கி மேன் கிட்ட வந்து ரெகுலராக வீடியோ போட அப்ரோச் பண்ணுறோம். எஸ். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. First Home Reality. Make your dream comes true.